இது வந்துமா உங்களுக்கு கார்மெண்ட்ஸுக்கு வந்து கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டெய்லர் ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதனால நமக்கு வந்து ஈஸியா அண்ட் குயிக்கா நீட்டா பண்ணி கொடுக்கலாம். நிறைய ஃபேஷன் டிசைனர் வீட்லயே இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சர்வீஸ் வந்து பெரிய ஹெட்டேக் பெஸ்ட் நம்மகிட்ட அதுதான். மதுரையில் வந்து கேட்டீங்கன்னா நம்பர் 1 நீங்க கேட்டா சர்வீஸ் வந்து கிட்ட பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய நம்ம தான் பண்றோம். நம்மகிட்ட கிட்ட இருக்கக்கூடிய கிட்ட வந்து சர்வீஸ் இன்ஜினியர் எல்லாருமே கிட்ட இது சம்பந்தமா படிச்சவங்க. ஆமா படிச்சவங்க. அதனால கேட்டா சர்வீஸ் தேவைப்படுது வந்து உடனே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. இஎம்ஐ வந்து கேட்டா 10 நிமிஷம் எடுத்து போயிடலாம். பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் எடுத்து போயிடலாம். ஓகே. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆல்சோ இருக்குங்க. நான் தச்சு அந்த மிஷினோட அமௌண்ட்டை கட்டலாம் நிறைய லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இஎம்ஐ ப்ராசஸ் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் எங்கள் இஎம்ஐ ப்ராசஸில் என்ன மிஷின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிதான். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம பார்க்க போகிற ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷினை வந்து நிறைய வந்து சீராலாம் கொடுத்தாங்க. வீட்டில் கண்டிப்பாக எப்படி ஒரு 2 வீலர் இருக்கோ அந்த மாதிரி வந்து தையல் மிஷின் வந்து ஒரு காலத்தில் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பெண்கள் இதை வச்சு ஏதாவது ஒரு நாளை பின்ன அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஷாப்பை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டேங்க. நான் இன்ன வரைக்கும் இந்த வீடியோ போடவே கிடையாது. தையல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான கடை போடணும், ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது பார்த்த கடை தான் நம்ம வந்து கபீர் தையல் மிஷின் கம்பெனி. அங்கே தான் நிற்கிறேன். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலோட தேர் இருக்குது பாருங்களேன், ஆர்பி பாலகிருஷ்ணன் பக்கத்தில் இந்த ஷாப் இருக்குது. நம்ம இன்றைக்கி அவங்க ஷாப்பில் என்னென்ன மாதிரி தையல் மிஷின் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி தையல் மிஷின் இப்போ இருக்குங்கிறத அண்ணா கிட்ட பேச போகிறோம். ஓகே. ஸோ நம்ம ஷாப் உள்ளே வந்துட்டோம். அண்ணாட்ட பேசுவோம். அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நான். சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சொல்லுங்கண்ணா, நம்மகிட்ட என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி நீங்க சேல் பண்றீங்க? நம்ம வந்து கேட்டீங்கன்னா ஜாக் மிஷின் பண்றோம். ஓகே. ஆமா. நம்ம வந்து கேட்டீங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓ ஜாக். ஆமா. நம்ம வந்து கேட்டீங்கன்னா நம்ம வந்து மதுரையும் ஃபுல்லா கொடுக்குறோம். அது போக தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம். ஆமா. ஓகே. ஹோல்சேல் மத்தது எல்லாமே எல்லாம் பண்ணி கொடுத்துறோம் நம்ம. ஓகே. இப்போ ஜாக் மிஷின் மட்டும் இல்லாம நம்ம வேற என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்றோம்? மெரிட் மெடல் மிஷின் பண்றோம். ஓகே. ஆமா. அதுல என்ன கேட்டீங்கன்னா சின்ன மிஷின் பெரிய மிஷின் பண்றோம். உஷா மிஷின் பண்றோம். உஷால சின்ன மிஷின் பெரிய மிஷின் பண்றோம். மற்ற அது போன கிட்ட பவர் மிஷின் கேட்டீங்கன்னா வந்து கேட்டீங்கன்னா நம்ம பண்றோம். ஓகே. ஆமா. இத்தனை பிராண்ட்ஸ் இருக்கு. இங்க எல்லா பிராண்ட்ஸ்மே பண்றோம். மெயினா வந்து ஜாக் பிராண்ட். மெயின் ஜாக் தான். ஆமா ஆமா. மெயின் ஜாக். இங்க சர்வீஸ் மத்தது எல்லாம் சர்வீஸ் எல்லாமே ஓனாவே நம்ம கிட்ட 6 பேர் இருக்காங்க. ஓகே. ஆமா. பசங்க இருக்காங்க கிட்ட அவங்க பாத்துக்குவாங்க. சர்வீஸ் இன்ஜினியர் தான். எல்லாமே படிச்ச பசங்க. இது சம்பந்தமான கிட்ட படிச்ச பசங்க தான். ஓகே. ஆமா ஆமா. அவங்க எதா இருந்தாலும் கிட்ட வந்து கிட்ட அவங்களுக்கு டவுட், கஸ்டமருக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சர்வீஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதெல்லாம் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. என்னென்ன மாதிரி மிஷின் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. சோ நம்ம இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்களோட குடவுனுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா இது நம்மளோட ஒரே ஒரு குடவுனா? இல்ல, இது முத குடவுன். இது மாதிரி கிட்ட இன்னும் 3 குடவுன் இருக்கு. ஓகே சார். ஆமா. வாங்க பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த குடவுன்ல வந்து என்னென்ன மாதிரி மெஷின்ஸ் இதுல வந்து கேட்டீங்கன்னா பேசிக் மாடல் ஃபுல்லா நான் கேட்டா இந்த குடவுன் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. பேசிக் மாடல்னு சொன்னா நான் கேட்டா இப்போ வந்து எஃப்ஐ ஏ டு பி, அதாவது கேட்டா எஃப்ஐங்கிறது வந்து இந்த மிஷின் வந்து டைரக்ட் டிரைவ் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நீடில் பொசிஷன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எப்படின்ட்டு எல்இடி லைட் வந்து கேட்டிங்கன்னா டிம் பிரைட் பண்ணிக்கலாம். இதோடைய ஆப்ஷன் வந்து என்ன பாபின் வென்டர் எல்லாமே வேணா வந்துடும். பவர் கரண்ட் வந்து கன்செஷன் வந்துட்டு பவர்லாம் கிட்ட கம்மியாக வரும். ஆமாம். பவர் மிஷின் ஜாக் கம்பெனியோடது இருக்கிறதுலே இன்னைக்கு வந்து பிராண்டடானது கிட்ட இதுதான். இப்போ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு லேடிஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல இப்போ டெய்லரிங் கடை வச்சிருக்காங்க, அவங்க தான் இதை யூஸ் பண்ணலாமா இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? இது வந்துமா உங்களுக்கு கார்மெண்ட்ஸுக்கு வந்து கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டெய்லர் ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சேவ் வந்து கேட்டிங்கன்னா வந்து டைரக்டர் மோட்ரு பவர் சேவ் வந்து கேட்டிங்கன்னா கரண்ட் வந்து கிட்ட கன்செஷன் உள்ளது. இது அதனால கேட்டு இது மல்டி பர்பஸ் மாதிரி தான். இது எல்லாம் ஒரு காலத்துல வந்து மோட்டர்
மோட்டர் போட்டு அதுல ஓட்டிக்கிட்டு ஆமாம் ஆமாம் இது வந்து மோட்டர் வந்து ஆமாம் இதுக்குள்ளே மோட்டர் அட்டாச்மெண்ட்டு ஓகே இதுதான் மோட்டார் செட் பண்ணிக்கிறது ஆமாம் ஆமாம் இது வந்து இந்த டிஸ்பிளேல வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வந்து கேட்டிங்கன்னா எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது இந்த கம்ப்யூட்டர் மாடல் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா இது எல்லாமே நினைப்பாங்க நம்ம வந்து ஒரு தையல் மிஷின் கடைக்காரவங்க தான் யூஸ் பண்றது லேடிஸ் வந்து இன்னும் வந்து அந்த கால்ல மிதிக்கிறதோ இல்ல அதுக்கு தனியா ஒரு மோட்டர் வாங்கியோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுனா நமக்கு வந்து ஈஸி அண்ட் குயிக்கா நீட்டா பண்ணி கொடுத்துறோம் நிறைய ஃபேஷன் டிசைனர் வீட்லயே இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எஃப்ஐ சொல்லி இது பேசிக் மாடல் ஸ்டார்டிங் மாடல் இதுக்கு அடுத்தாப்புல கேட்டிங்கன்னா A to B மாடல் இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுலேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பவர் சேவ் மோட்டர் தான் இதில் வந்து டைரக்ட் டிரைவ் தான் இதில் வந்து என்கிட்ட கட்ரு வந்துடும் ட்ரிம்மிங் ஆப்ஷனோட இருக்கும் ஆமாம் இதோட என்ன கேட்டால் ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து கூட இருக்கும் இதில் மிஷினோட என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு கிட்ட வந்து வெயிட் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆமா இதுக்கு அடுத்து இது ஹெவியானது இப்போ வந்து இந்த டேபிள் தான் இதுக்கு யூஸ் பண்ணனும் அந்த மாதிரி காமன் தான் எல்லாத்துக்குமே வந்து கிட்ட ஒரே ஸ்டாண்ட் தான் ஆமா அவங்களுக்கு வந்து கிட்ட உட்கார்ந்து டெய்லிங் உட்கார்ந்து வந்து கிட்ட டிச் பண்ணும்போது எவ்வளவு தேவைப்படுது இத கட்டிங் போற மாதிரி ஆமா ஆமா எல்லாமே சேர்ந்தாப்ல எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நீங்க பாருங்க இங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தனித்தனியா விஷயங்கள் பண்ணுவோம் இங்க வந்து ஒரு பாபின் கேஸோ ஒரு ஊசியோ நூலோ கட்டிங்க்கு தனி டேபிள் ட்ரை பண்ணுவோம் பட் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா கட்டிங் வந்துருது இதுல இந்த அளவு ஸ்கேல் இந்த மாதிரி எல்லாமே இந்த மிஷின்குள்ளேயே வந்துருது இதுக்கு நீங்க செப்பரேட்டா ஏன்னா ஒரு டேபிள் போடணும்னாலும் தனியா போட்டுருப்போம் ஆனா இது ஒரே இடத்துல காம்பாக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது அந்த மோட்டரோட வந்துரும் இல்லைங்களா இந்த பெடல்லாம் பெடல்ல கீழே வந்து கிட்ட ரேல்டர் மட்டும் வரும் இது கீழே ரேல்டர் மட்டும் வரும் அந்த ரேல்டர் வந்து நிட்டீங்கன்னா சின்ன சைஸா தான் இருக்கும் அது இருக்கும் எலக்ட்ரானிக் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் இதுதான் எலக்ட்ரானிக் ஆமா ஆமா இது வந்து மேனுவல் கிடையாது எல்லாமே ஆமா 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 செட் பண்ணிக்கலாம் ஒரு நூலோட விஷயமோ இது நீங்க அப்படி இல்ல உங்களுக்கு பழகணும்னாலும் நீங்க அதை சொல்லி கொடுத்துருவீங்களா தாராளமா டெமோ வந்து உங்களுக்கு காட்டும் போது என்கிட்ட எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுங்கிறது எனக்கு தெரியும் எங்களுக்கு நாங்கள் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம் இது வாங்குறது அப்புறம் நிறைய பேருக்கு பெரிய விஷயம் இல்லை இதோட சர்வீஸ் வந்து பெரிய ஹெட்டேக் பெஸ்ட் நம்மகிட்ட அதுதான் மதுரையில் வந்து நம்பர் 1 நீங்கள் கேட்டால் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய நம்ம தான் பண்ணுறோம் நம்மகிட்ட என்ன கேட்டால் இருக்கக்கூடிய கிட்ட வந்து சர்வீஸ் இன்ஜினியர் எல்லாருமே என்ன கேட்டால் இது சம்மந்தமாக படித்தவங்க ட்ரைனிங் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அதனால என்ன கேட்டால் சர்வீஸ் தேவைப்படுறது வந்து உடனே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க ஓகே டோர் ஸ்டெப்புக்கே பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஸோ அப்போ அதுதாங்க ஏன்னா மிஷினில் வந்து லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா இவ்வளோ பெரிய மிஷின் வாங்கிறவங்க அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு நிறைய வந்து பிரச்சனைகள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பட் சர்வீஸுமே மதுரையில் அண்ணா சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மிஷின் சொல்லி வாங்க போகும்போது ரொம்ப ரெகுலர்னா ஒரு நூல் கட்டாகும் ஏதோ ஒரு சிக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதுக்குள்ளே என்னன்னு தெரியாது இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் இன்ஜினியரோட அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ நம்ம இந்த மிஷின்லாம் பார்க்குறோம்ல இது நீங்கள் சொன்னது வந்து பேசிக் இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ஒரு கார்மெண்ட்ஸுக்குன்னு ஒன்று இப்போ மதுரையில் நம்ம ஆனால் திருப்பூர் அந்த மாதிரி தான் மதுரையிலுமே இப்போ கார்மெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க வந்து அங்கே தான் போகணுமா இல்லை நம்மகிட்டயே அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து பெரிய அளவில் நேக்கெட்னா வந்து செய்யக்கூடிய கார்மெண்ட்ஸுக்கும் சரி சின்ன அளவில் பண்ணக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸும் சரி எல்லாத்துக்குமே நம்மளால மிஷின் சப்ளை பண்ண முடியும் காரணம் கேட்டால் நம்ம ஹோல்சேல் போட்டுருவோம் ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பிஸ்னஸ் இப்போ என்ன நான் இந்த ஃபீல்டில் வந்து கிட்ட 40 வருஷமா இருக்கேன் ஆமாம் ஆமாம் நான் வந்து கிட்ட ஆரம்பத்துலேருந்து நான் திருப்பூர் கார்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் வச்சதுனால நம்மளுக்கு அந்த இதை வச்சுன்னு அனுபவத்தை வச்சு மதுரையில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் வைக்கலாங்க போது கிட்ட நம்ம வந்து ஹோல்சேல் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம் மதுரை மட்டும் இல்லை இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு வச்சுருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்போ ஹோல்சேல் பண்ணும்போது கிட்ட நம்ம ரீட்டெயிலும் கொஞ்சம் பண்ணலாம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் ஆமாம் பண்ணுவோம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் இப்போ வந்து மதுரையை பொறுத்த மட்டும் என்கிட்ட கபீர்னா என்கிட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் நல்ல ஒரு பேர் இருக்குது ஏன்னா அந்த ஹோம் யூஸ் பண்ணுற மிஷின்லேருந்து என்கிட்ட எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து நல்ல முறை ஆரம்பத்து நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்து வச்சதுனால அந்த பேரோட சேர்த்துன்னு கேட்டால் நம்ம சரி ஏன் இப்போ ஹோல்சேல் பண்ணுறோம்ல நம்ம இது கொஞ்சம் ரீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாமே அப்படி ஒரு ஐடியா வர போகும்போது நீங்கள் கேட்டால் சரி கண்டிப்பாக பண்ணுவோம் சொல்லி இந்த வருஷத்துலேருந்து பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே சூப்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங் வீடியோ சொல்ல போகும்போது சொன்னேன் இல்லையா இவங்க வந்து ஹோல்சேல் பண்றாங்க பட் ஆனால் ரீட்டைல் ஏன்னா கபீர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஹோல்சேல் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க சர்வீஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அண்ணா சொன்ன மாதிரி அவங்க இந்த இயர்ல இருந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை இன் ஃபியூச்சர் பார்க்கலாம் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ் மீன்ஸ் உங்களுக்கு ரீட்டைல் ஆல்சோ நீங்கள் எந்த மிஷின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டார் மிஷின் இதுக்கு பேர் என்னன்னா சொல்றீங்க இது ஜாக் மிஷின் இது பிராண்ட் வந்து ஜாக் எலக்ட்ரானிக் ஆமாம் இன்னும் மற்ற பிராண்ட்லாம் நான் கேட்டு நம்ம பண்ணுறோம் சரி இப்போ இது வந்து இந்த ஒரு மிஷின் வாங்குறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ப்ராசஸ் ஒரு வீட்ல லேடிஸா தான் இருப்பாங்க சின்ன ஒர்க்கா பண்ணுவாங்க ஸோ இது இஎம்ஐல கொடுப்பீங்களா இல்லை ரெடி கேஷ்ல தான் வாங்க முடியுமாண்ணா ரெடி கேஷ்ல வாங்கினாலும்
இஎம்ஐயில் வாங்கினாலும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப வித்தியாசம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹோல்சேலாக கொடுக்கும்போது 2 பாக்ஸாக கொடுத்தா போதுமானது. இதுவே நீங்கள் கேட்டால் நம்ம வந்து நம்ம கொடுக்க போகும்போது ரீட்டெயிலில் கொடுக்க போகும்போது அந்த ஹோல்சேலேருந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு லாபத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த ஃபிட்டிங்கு மற்றபடி நீங்கள் கேட்டால் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி வரனால சின்னதாக ஒரு லாபத்தை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு கிட்ட பண்ணுறது. இஎம்ஐ வந்து நீங்கள் கேட்டால் 10 நிமிஷத்தில் எடுத்து போயிடலாம் மிஷின். பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் எடுத்து போயிடலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆல்சோ இருக்குங்க. ஸோ இஎம்ஐ வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் இவ்வளோ அமௌண்ட், ஏன்னா வீட்டில் லேடிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம், நான் தச்சு அந்த மிஷினோட அமௌண்ட்டை கட்டலாம் நிறைய லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இஎம்ஐ ப்ராசஸ் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் எங்கள் இஎம்ஐ ப்ராசஸில் எந்த மிஷின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிதான் கண்டிப்பாக நம்மளுக்கு இது மட்டும் இல்லை, நம்ம வந்து கேட்டால் ஸ்பெஷல் மிஷின் வந்து கேட்டால் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷல் மிஷின் பண்ணுறோம். பேங்க் கொட்டேஷன் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம பேங்க் லோன் யாருக்காவது தேவைப்படுது, நான் வந்து சார் நான் வந்து கேட்டால் ஒரு 5000 ஒரு 10-20,000 நான் வந்து நான் பேங்க் லோன் வந்து பண்ண போகிறேன், ஒரு 2 லட்ச ரூபாய் பண்ண போகிறேன், ஒரு 20 லட்ச ரூபாய் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க தாராளமாக என்கிட்ட வரலாம். கொட்டேஷன் கிட்ட ஃபாலோ பண்ணி கிட்ட அதுக்குரிய சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அந்த பேங்க் லோனும் ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு, பெஸ்ட்டாக வந்து. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க, அண்ணா சொன்ன மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, இத்தனை மிஷினுக்கான கொட்டேஷன் கொடுத்து அந்த கொட்டேஷன்ஸுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன மாதிரி மிஷின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அதுதான் நான் அழுத்தி சொல்கிற வேண்டிய விஷயம். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து இந்த ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணியே பார்த்துக்கலாம். அதர் ஷாப்புக்கும் இவங்க கபீர் ஷாப்புக்குமே நீங்கள் வந்து இது பண்ணியே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட என் பின்னாடி பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், இவங்க கிட்ட வந்து ரெடி ஸ்டாக் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தீங்க, எங்க உடனே இந்த ஜாக் மிஷின் வேணும், இந்த மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை ரெடி கேஷாக இருக்கலாம்னு உடனே எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த குடோன் நம்ம வந்திருக்கோம், இது வந்து நீங்கள் வந்து இந்த நார்மல் மிஷின் சொல்லி இப்போ உங்களுக்கு நான் எல்லா குடோன் கூட்டி போய் காட்ட முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருக்கு, பக்கத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அங்கே வந்து கேட்டிங்கன்னா போகிற வர கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒன்றும் நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்டால் கண்டிப்பாக கேட்டால் எல்லாமே நம்ம காட்டுவோம். நம்ம இப்போ இது வந்து கேட்டிங்கன்னா சிங்கிள் லீடர் மட்டும் ஜாக்ல வந்து கிட்ட இந்த பேசிக் மாடல் மட்டும் தான் நான் கிட்ட வச்சிருக்குது. இதுவே நீங்க நேரத்தை முன்னாடி வந்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லா நம்ம உள்ள இவ்வளவு நிற்க முடியாது. நம்ம வெளியில நின்று பார்க்கணும். அவ்வளோ ரோடு ஃபுல்லா இருந்தது. டெய்லி மிஷின் போயிடும். அதனால என்கிட்ட இதை காட்டி என்கிட்ட பெரிய கொடுணும் அதுக்குலாம். அதில் வந்து எல்லாமே என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட ஸ்பெஷல் மிஷின் வந்து எல்லாமே என்கிட்ட அதில் இருக்குது ஃபுல்லாகவே. ஆமாம், இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து இங்கே வந்து இப்போ இவ்வளோ தூரம் நிற்க முடியாதுன்னு சொல்ல போகும்போது அங்கேயுமே அவங்கக்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இவங்க ஏன்னா ஹோல்சேல் பண்ணுறாங்க, மொத்தமாக வாங்கி அதர் ஸ்டேட், இப்போ தமிழ்நாட்டில் அண்ணா சப்ளை பண்ணாத ஊரே கிடையாது. மதுரை மட்டும் தானே, இப்போ நம்ம இருக்கிறது வந்து மதுரை. ஸோ மதுரையிலேருந்து வெளியூர் நீங்கள் எந்த ஊராக இருக்கலாம், நீங்கள் தாராளமாக 1 பீஸ் இல்லை, 9 பீஸ் இல்லை, 100 பீஸ் இல்லை, எத்தனை பீஸ்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உடனே ஹேண்ட் ஸ்டாக் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்டாக் இல்லை, இன்னைக்கு தர முடியாது, நீங்க நாளைக்கு வாங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி அடுத்தடுத்த குடோன் அடுத்தடுத்த வீடியோ, இந்த வீடியோ பத்தாது, நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அந்த பெரிய மிஷின்ஸ் என்ன எவ்வளோலாம் உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் உடனே எப்படி எடுத்துக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு போதுமானதான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவைப்படுது, இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம் சுசித்ரா வாங்கிக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா கரெக்டாக நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னேன்னான்னு தெரியல, ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அவங்க டேரெக்டாக அண்ணாக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம். இவங்க கடை டீட்டெயில் தான் நான் சொன்னேன். இது குடோனுக்கு கடை வந்து பெருமாள் கோவில் அந்த தேருக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம். ரொம்ப ஈஸியான லொகேஷன் ஆல்சோ. ஸோ நீங்க வெளியூரா இருக்கலாம், எங்க இருந்தாலும் நீங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஃபோன்லேயே கூட பேசி ஆன்லைனில் கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் பாஃபம் சுசித்ரா. நன்றி, வணக்கம்.